இவன் ஹஸ்பண்ட் பிரவீன்குமார். ஜூன் மாதம் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. எங்கள் மாமியார் பேர் வந்து செல்வகுமாரி அண்ணாதுரை, மாமனார் பேர் வந்து அண்ணாதுரை. அவங்க கட்சியில் ஒரு ஆளாக இருக்கிறதுனால அவர் தலைமையில் கல்யாணம் ஆச்சு. கடந்த 2 மாதமாக என்னை டவுரி ஹராஸ்மெண்ட் பண்ணி என்னை பண்ணாத டார்ச்சர் இல்லை, கொலை மிரட்டல் இல்லை, அடித்ததுலேருந்து எல்லாமே அவங்க பண்ணிட்டாங்க. என்னால் டார்ச்சர் தாங்க முடியாமல் நான் நேற்று கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஆளும் எனக்கு வந்தேன். என்னோட 60 சவரன் நகை, இந்த 40 சவரன் நகை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. 7 லட்ச ரூபாய் பணத்தில் பாதி காசு அவங்க கிட்ட தான் இருக்குது. எதுவும் அவங்க ரிட்டர்னும் பண்ணலை, இன்றைக்கி வரைக்கும் பண்ணலை. நான் நேற்று ஆளுமனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு ஆளுமனில் எந்த ஒரு இதுவுமே அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணலை. இன்றைக்கி அவங்க அண்ணாதுரை செல்வகுமாரி அண்ணாதுரை வந்ததுக்காக அவங்க சைடில் தான் இவங்க கேஸை என் பக்கம் தான் திருப்ப பார்க்குறாங்களே தவிர நான் சொன்னதை எது ஒன்றுமே அவங்க பண்ணவே இல்லை. நான் வீடு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு சிவில் கேஸை என் மேலே திருப்பி இங்கே எழுதி கொடுத்துட்டு போக சொல்கிறாங்க. நான் இங்கேருந்து கிளம்பணும், வீட்டிலேருந்து நாங்கள் இருக்கிற வீட்டிலேருந்து நாங்கள் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டோ ஆடியோ ப்ரூஃபோ அவங்க பண்ண அடிக்க வந்த வீடியோ ப்ரூஃபோ எதையுமே விசாரணையே பண்ணவே இல்லை. இங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் நேம் வந்து லில்லி. அவங்க நேற்று ஒரு மாதிரி பேசினாங்க, இன்றைக்கி செல்வகுமாரி அண்ணாதுரை வந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. வேளாங்கண்ணி எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்த எங்கள் ஹஸ்பண்டை நீ ஏன் சப்போர்ட்டுக்கு வர, உங்கள் அம்மா அப்பாவுக்கு எதிராக நீ எதுக்கு கம்ப்ளைண்ட் தர, உங்கள் ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டிவாக நீ எதுக்கு நிற்கிறேன்னு கேட்டு அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணி 15 நாளில் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து காலி பண்ணின்னு போயிடுவீங்க, உங்கள் செல்வகுமாரி அண்ணாதுரை சொல்கிற மாதிரி எனக்கு எழுதி கொடுன்னு அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க. இவங்க ரொம்ப பண்ணிட்டாங்க. நான் லீகலாக பண்ணால் எதுனா சரியாகும்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இங்கே நான் ஹெல்ப்லெஸ்ஸாக தான் நிற்கிறேன். இப்போ நான் தனியாக தான் நிற்கிறேன். அவங்க செல்வகுமாரியை சேஃபாக அமுச்சு வச்சிட்டாங்க. இப்போ என்னை ஃபோர்ஸ் பண்ணின்னு இருக்காங்க கம்ப்ளைண்ட் இது ஸ்டேட்மெண்ட் எழுதி தர சொல்லி 15 நாளில் கிளம்புறதுக்கு. இவங்க கொலை மிரட்டல் எல்லாமே பண்ணிட்டாங்க. எங்கள் மாமனார்லேருந்து செல்வகுமாரிலேருந்து அண்ணாதுரையிலேருந்து வீடியோ ப்ரூஃப் ஆடியோ ப்ரூஃப் அவங்க வெள்ளி பொருள் கேட்டதுக்கானது எல்லாமே என்கிட்ட இருக்குது. அவங்க கேட்ட 1 கிலோ வெள்ளி, ஆல்ரெடி ஒரு கார் கொடுத்துருக்கோம். இப்போ 70 லட்ச ரூபாய் காரை அவங்க பேரில் தான் எடுக்கணும்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாங்க. 40 சவரன் நகை அவங்க கிட்ட தான் இருக்குது. 60 சவரன் நகை எங்கள் வீட்டிலேருந்து போட்டாங்க. அதையுமே அவங்க ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுனால எங்கள் வீட்டில் போட்டாங்க. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட மைண்டு ஃபுல்லாக காசு 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 மட்டும்தான். நான் செத்தாலுமே போய் சாவு எழுதி வச்சுட்டு நான் எல்லாரையும் பார்த்துட்டுலாம் நான் பயப்பட மாட்டேன். இன்னொரு இப்போ நடந்த டவுரி ஹராஸ்மெண்ட் பேரெல்லாம் சொல்லி அவங்கள மாதிரி நான் செத்துனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ போய் சாவு, உன்னை எடுத்து போட்டு போயிடுவேன், நான் கட்சியில் இருக்கிறேன், என்னை எவனும் கேள்வி கேட்க முடியாது, என்னை எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, அவர் மூலயமா நான் எல்லாமே நான் மூவ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டி இன்னைக்கு வரைக்கும் என்னை நிற்க வச்சுருக்காங்க. எவ்வளோ முதல்ல டிமாண்ட் பண்ணாங்க வரதட்சணை? நீ எவ்வளோ? 100 சவரம் கேட்டாங்க சார். பிரச்சனையே அதானே பிரச்சனை. 100 சவரம் 100 சவரம் அவங்க கேட்டுமே நாங்கள் வந்து 100 சவரம் என்ன கேட்டாங்க. நான் எங்களுக்கு போட முடியல, எங்கள் வீட்டில் 60 சவரம் போட்டு அவங்க 100 சவரம் நகை கண்டிப்பாக வேணும்னு ரொம்ப டிமாண்ட் பண்ணி கேட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து 60 சவரம் தான் போட முடியும்னு சொல்லிட்டு 60 சவரம் போட்டாங்க. ஆல்ரெடி 25 லட்சம் மதிப்பில் ஒரு கார் ஒன்று நாங்கள் வாங்கி கொடுத்துட்டேன். நான் இருந்துமே 60 லட்ச ரூபாய் காரு, சொகுசு கார் எண்டோ ஒரு ஒன்று, அது இன்னும் லான்ச் ஆகலை, அதுதான் வேணும், அது இப்போ டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை என் அக்கௌண்ட்டில் இப்போயே நீ போடணும், கார் எப்போ வருதோ அப்போ நான் வாங்கிக்கிறேன், என் பேரில் தான் எடுக்கணுன்ற மாதிரி ஒரு இது அவங்க சொன்னாங்க. அவங்க அடிக்க வந்தது வெள்ளி பொருளோட வீடியோ வந்து நான் வாங்கி 1 கிலோ வெள்ளி கேட்டாங்க. அதை நான் வாங்கி நான் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். அவங்க திருப்பி வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் என்ன சின்ன சின்ன பொருளாக இருக்குது, நல்லா பெருசு பெருசாக வாங்குன்னு சொன்ன அவங்க சொல்லியிருக்கிற வாட்ஸ்அப் ஆடியோவும் என்கிட்ட இருக்குது. எனக்கு அந்த மாதிரி குட்டி குட்டியெல்லாம் தேவையில்லம்மா, அதெல்லாம் எதுக்கு? குட்டி குட்டியெல்லாம் தேவையில்லை. குத்து விளக்கு, காமாட்சி அம்மா விளக்கு பெருசாக இருக்கட்டும், ஒரு சொம்பு, தட்டு, அது மாதிரி அது நான் குட்டி குட்டியாக தம்த்து அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் கொடுத்துட்டு வேறு மாற்றிக்குங்க. இப்போது நாங்கள் வந்து இந்த இதையுமே நான் தாண்டி சரி ஓகே ஒரு நாள் இது சரியாயிடும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மேலே நாங்கள் தனியாக தான் இருக்கோம், அவங்க முகத்தை கூட பார்க்காம ஒரு மாதம் கிட்ட நாங்கள் இருக்கோம். இருந்துமே அவங்க மேலே டோரை வச்சுன்னு வெளியே வந்து என்னை அடிக்கிறதுக்காக என் மாமனாரும் என் மாமியாரும் வரும்போது எங்கள் ஹஸ்பண்ட் தட்டார். அவரையும் அடித்து அந்த செல்வகுமாரி அண்ணாதுரை இடுப்புலேயே கடிச்சு அவர் இவங்க மார்லேயே அடித்து எல்லாமே என்ன பண்ணுமோ பண்ணிட்டாங்க. அதனால் நான் பயத்தில் 100 கால் பண்ணி போலீஸ் வர வச்சேன். வந்துட்டதுக்கப்புறமா தான் நான் நேற்று ஆளுமனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். இப்போ நீங்கள் எல்லா வீடு பொருள் உங்கள் பொருள் நகைலாம் அவங்ககிட்ட தான், எதுவும் உங்களுக்கு வீடு வெளியே போக சொல்கிறாங்க. என்னோட சப்போர்ட் ஆகுது. என்னோட 40 சவரன் நகை, 7 லட்ச ரூபாய் ரொக்கத்தில் 3 லட்ச ரூபாய் அவங்க கையில் தான் இருக்குது. இது எல்லாமே அவங்க வாங்கி வச்சுக்கினாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா 20 சவரம் கேட்டு நான் அடித்து டார்ச்சர் பண்ணி நான் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ வீட்டை விட்டு வெளியே போயே ஆகணும், நீ இங்கே இந்த ஸ்டேஷனில் நீ வந்தல, இங்கேருந்தே நீ எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாருன்னு ஸ்டேஷனுள்ளே என்னை த்ரெட்டனிங் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தனே தவிர என்னோட ஆடியோவோ வீடியோ எந்த ப்ரூஃப்மே ஸ்டேஷனில் என்னை விசாரிக்கவே இல்லை. வேளாங்கண்ணி எனக்கு சப்போர்ட்டிவாக வந்த ஹஸ்பண்டையும், வேளாங்கண்ணின்றவங்க உள்ளே இருக்கிற இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ மேம், அவங்க எனக்கு சப்போர்ட்டிவாக வந்த ஹஸ்பண்டையுமே உள்ளே மேனிப்புலேட் பண்ணுறாங்க, நீ ஏன் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்பெக்டர் மேம் நேற்று ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி பேசினாங்க. நேற்றெல்லாம் ஓகேன்னு சொன்னாங்க, இன்றைக்கி ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க டைரெக்டாக சொல்லிட்டாங்க. வரதட்சணை உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது, அதெல்லாம் எதுவும் கேட்கல, உங்கள் மாமியார் தான் கேட்டு உங்களுக்கு தொல்லை பண்ணுறாங்க? ஆமாம், எங்கள் மாமியாரும் மாமனாரும் சேர்ந்து தான் பயங்கர தொல்லை கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அதனால தான் நான் 100 கால் பண்ணேன். எங்கள் ஹஸ்பண்ட் என்ன எனக்கு ஃபுல்லாக இன்றைக்கி வரைக்கும் சப்போர்ட்டிவ் தான்.
உங்கள் வீட்டை விட்டு இருக்கக்கூடாது வெளியே போகன்றாங்களா? வீட்டை விட்டு இருக்கக்கூடாது வெளியே போ அப்படின்றாங்க. அவங்க அது 2 நாளைக்கு முன்னாடியே உன்னை கொன்று புதைச்சிருவேன்னு அவங்க கொலை மிரட்டல் விட்டதுனால தான் நான் இப்போ ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துமே இப்போ ஸ்டேஷன்லேருந்துமே அவங்களோட மோட்டிவை தான் அவங்க காமிச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ நாங்கள் வீட்டுக்கு வரவே கூடாது வீட்டுக்குன்னு இப்போ இன்ஸ்பெக்டர் லில்லி எதிரிலேயே அவங்க சொல்லிட்டு தான் போனாங்க. அதுக்கு லில்லி எங்கள் சார்பாவோ எந்த சார்பமாவோ அவங்க பேசவே இல்லை. கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிஎஸ்ஆர் காப்பி மட்டும் கொடுக்குறேன் வாங்கி போயிடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. கேட்டால் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் இருக்குன்னு லில்லி இன்ஸ்பெக்டரே அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க எல்லாமே. அவங்களுக்கு சாதகமாக தான் நான் பேசுவேன்னு அவங்க பேசிகிட்டே போயிட்டாங்க, சொல்லாமல் பேசிட்டு போயிட்டாங்க எல்லாமே. என் கணவருக்கோ எனக்கோ எதனா ஆச்சுன்னா முழுக்க செல்வகுமாரி அண்ணாதுரையும் அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ணாதுரையும் இங்கே இன்ஸ்பெக்டர் லில்லி இருக்காங்கல்ல அவங்களும் கூட இருந்தவங்க வேளாங்கண்ணின்ற மேமும் தான் காரணம். நான் நேற்று வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனேன். நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி உங்கள் செல்வகுமாரி அண்ணாதுரையிலேருந்து அட்வொகேட் பேசினாங்க. நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு போவானாவா, உங்களுக்கு சேஃப்டி கிடையாது, என்ன வேணால் நடக்குமா, நாளைக்கு நீங்கள் ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறமா உங்கள் மாமியார் வீட்டுக்கு போங்க, இப்போ நீங்கள் போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இல்லை உங்கள் அம்மா வீட்டில் யார் வீட்டில் நான் போய் தங்கிக்கண்ணே என்ன மிரட்டினாங்க. ஸ்டேஷன்லேருந்தே பிசி கால் பண்ணி உங்கள் அட்வொகேட் இந்த மாதிரி சொல்கிறாங்கம்மா, நீ உங்கள் வீட்டுக்கு போவாத அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்படி போகாமல் இருக்க முடியும்? நான் சொன்னதுக்கு நான் இவ்வளோ சொல்லியும் நீ போகிற, இதுக்கப்புறம் எதனா ஆச்சுன்னா நீ தான் பொறுப்புன்ற மாதிரி என்கிட்ட பேச்சு வாங்கிக்கிட்டாங்க. ஒரு பொண்ணு பிரச்சனைன்னு வந்து நிற்கும் போதே யாரும் வந்து நிற்கல. நான் இங்கே லீகலாக மூவ் பண்ணலாம் தான் நான் இங்கே வந்தேன். பட் ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது, பண்ணவும் இல்லை. வந்தவங்களையுமே இந்த கேஸை வேறு மாதிரி தான் மேனிபுலேட் பண்ண பார்க்குறாங்களே தவிர மேபி அப்படி இருக்கலாம். நேற்று வந்து நான் அவங்க கட்சியில் இருக்கிறாங்கன்றதை நான் மென்ஷன் பண்ணல, அவங்க நேம் மட்டும் தான் சொல்லி நான் மென்ஷன் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனேன். இன்றைக்கி நான் வரதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே செல்வகுமாரி அண்ணாதுரை வந்தாங்க. அவங்க யார்கிட்ட என்ன பேசுனாங்களோ என்ன இது பண்ணாங்களோன்னு எனக்கு தெரியல. இவங்க மனசு எல்லாமே மாறிச்சு. என்னை ஒரே ஒரு வார்த்தை கூட முழுசாக விசாரணை பண்ணவே இல்லை. பண்ணாமையே என்னை ஃபோர்ஸ் பண்ணி வீட்டிலேருந்து காலி பண்ணிவிடுங்க 15 டேஸ்லேருந்து என்னை எழுதி கொடுக்க சொல்லியிருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.